டாக்டர் கமல்ஹாசன் அவர்களோட பிறந்தநாள் இன்னைக்கு. அதனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு படத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். அந்த படத்தோட வசூலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான படம்னா, ஒரு தமிழ் நடிகரோட ஒரு படம், தமிழ் இயக்குனரோட ஒரு படம் அந்த வருஷத்துலேயே இந்தியாவிலே அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ஹிந்தியில் பெரிய பெரிய நடிகர்களை அலற விட்ட படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன படம் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். அந்த படத்தை இந்த வீடியோவில் நம்ம பேசுவோம். இது இல்லாமல் லியோ 19 நாளில் எவ்வளோ வசூல், 19 நாளில் நிறைய சாதனைகள் முறியடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அப்புறம் 19வது நாள் வசூல் எவ்வளோ, 19 நாள் டோட்டல் வசூல் எவ்வளோ அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இது இல்லாமல் இன்னும் சில படங்களோட வசூலையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்களை பொறுத்த முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. கடைசி முறையும் ஆமாங்க, உலகநாயகன் அவர்களோட நடிப்பில், மணிரத்னம் அவர்களோட இயக்கத்தில், ஏஆர் ரஹ்மான் அவர்களோட இசையில் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு டீசர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஒரு வேற லெவல் டீசர், அந்த டைட்டில் டீசர். ஸோ டைட்டில் தக் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து கமல் சார் பின்னி படல் எடுத்திருக்காரு, அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம். அதிலிருந்து ஒரு ஃப்ரேமை தான் நான் வச்சுருந்தேன். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஆல் இன் ஒன் சேனல், ஜெயராமன் நாகராஜ், அப்புறம் யூசர் அப்படிங்கிற ஒருத்தர், அப்புறம் சஞ்சின் தேவராஜ், ஜான் விஜயா அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கணும். அதாவது நம்ம எல்லாருமே சினிமா ரசிகர்கள், அதனால தான் நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க வரீங்க. ஃபுல்லாக சினிமா தான். கலெக்ஷன் ரிப்போர்ட்லேருந்து நிறையா படங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறையா ட்ரெய்லர் டீகோட் பண்ணுறது, படங்களை ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சினிமா தான். இப்போது நான் சினிமா ரசிகர்களாக இருக்கக்கூடிய உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா ஒரு பக்கம் பிக் பாஸ் ஆடியன்ஸுங்கிறது அவங்க வந்து வேறு மாதிரியாக எடுத்துக்கிறாங்க. இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், பிரதீப் அவர்களோட ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறம் கமல் சாரையும் பிரதீப் ஆண்டனியும் வச்சு ஒரு போல்லாம் போடுறாங்க. அதாவது இது சரியா தப்பானே நான் கேட்க வரல, யாரை யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது யார் வந்து சிறந்த நடிகர், யார் இருக்கிறதுல அதிக ஃபேன் பேஸ்லாம் சொல்லிட்டு போல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைக்குனா கமல்ஹாசன் போடுங்க, ரீட்வீட்னா வந்து பிரதீப் ஆண்டனின் போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்காங்க. இதை பற்றி, இந்த போக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அந்த படத்தோட டே 18 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 11 நாள் 37 லட்சம், வேர்ல்டு வைடு $1.4 மில்லியன். இது வந்து 11 கோடியே 65 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் வந்து 11 கோடியே 99 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு $114.1 மில்லியன். இது வந்து 949 கோடி. ஸோ ஒரு பெரிய வசூல். ஆக்சுவலாக ஒரு லிமிட்டடான ஒரு ரிலீஸில் 12th ஃபெயில் அந்த படத்தோட டே 11 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1 கோடியே 30 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 35 லட்சம். இந்தியா முழுக்க இந்த படம் 20 கோடியே 75 லட்சம், வேர்ல்டு வைடு 21 கோடியே 54 லட்சம். இந்த படம் வந்து 28 கோடி வசூல் பண்ணாலே போதும், இந்த படத்துக்கு வந்து அந்த பிரேக் இவன் பண்ணி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய்டும். ஸோ இந்த படம் கன்ஃபார்மாக ஒரு 1 வீக்குள்ளே அது நடந்துடும். ஒரு பெரிய ப்ராஃபிட் படமாகவும் இருக்க போதே. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு வந்து ஓடிடி வியாபாரம் அப்படிங்கிறது பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த படத்தை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண, இந்த கதையை நம்பி ப்ரொடியூஸ் பண்ண ப்ரொடியூசருக்கும், இந்த படத்தை வாங்கி விற்ற தேட்டர் உரிமையாளர்கள்லேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருக்குமே இந்த படம் ஒரு லாபகரமான படமாக அமைய போகுது அப்படிங்கிறது தான் சந்தோஷமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக பகவந்த் கேசரி அந்த படத்தோட டே 19 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 61 லட்சம், வேர்ல்டு வைடு 68 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 85 கோடியே 33 லட்சமோ, வேர்ல்டு வைடு 120 கோடியே 73 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 95 கோடி. ஆல்ரெடி இந்த படம் வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட். கீடா கோலா அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 58 லட்சம், வேர்ல்டு வைடு 63 லட்சம். ஸோ இதுவரையும் ஆந்திரா தெலுங்கானாவில் 6 கோடியே 83 லட்சமோ, வேர்ல்டு வைடு 11 கோடியே 58 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 15 கோடி. மா ஊரி பாலிமரா 2 அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 63 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 69 லட்சம். ஆந்திரா தெலுங்கானாவில் 9 கோடியே 29 லட்சம், வேர்ல்டு வைடு 12 கோடியே 78 லட்சம். இந்த படத்தோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிருந்தது. அதாவது பேண்டமிக் சிச்சுவேஷன், அந்த நேரத்தில் தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ அதனால் அது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு.
ஒரு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. பார்ட் 2 ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் வெறும் 6 கோடி தான். உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். கருடன் மலையாள படம், அந்த படத்தோட டே 4 கலெக்ஷன் கேரளாவில் 91 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 31 லட்சம். கேரளாவில் 6 கோடியே 84 லட்சம் டோட்டலாகவும், வேர்ல்டு வைடு 11 கோடியே 22 லட்சம் டோட்டலாக வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படமே 7 கோடி தான் பட்ஜெட்டு, ஒரு பெட்டரான ஒரு வசூல் எடுத்திருக்கு. ஸோ இந்த படமே ஒரு ப்ராஃபிட்டான மூவியாக அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லியோ படத்தோட டே 19 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 1 கோடியே 20 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 27 லட்சம், கர்நாடகாவில் 22 லட்சம், கேரளாவில் 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 லட்சம், ஓவர்சீஸில் 43 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 2 கோடியே 74 லட்சம் இந்த படத்தோட வசூல் டே 19. அப்புறம் தமிழ்நாட்டில் 211 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 50 கோடியே 59 லட்சம், கர்நாடகாவில் 43 கோடியே 19 லட்சம், கேரளாவில் 56 கோடியே 46 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 30 கோடியே 16 லட்சமும், ஓவர்சீஸில் 201 கோடியே 3 லட்சமும், வேர்ல்டு வைடு 592 கோடியே 93 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி எல்லா ஏரியாலையுமே இந்த படம் ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக அமைஞ்சிருக்கு, பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் லியோ படம் இந்த 19 நாளில் செஞ்ச சாதனைகள், வசூல் சாதனைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சாதனைகளை மட்டும் தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து சிங்கப்பூரில் இதுவரையும் வந்த இந்திய திரைப்படங்கள்லேயே ஹையஸ்ட் கலெக்ஷனில் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. வெறும் 19 நாளில் 2.05 மில்லியன் சிங்கப்பூர் டாலர் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் ஹையஸ்ட் இந்தியன் மூவி 2023 வந்து டாப் 2ல் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பட்டான். ஸோ இது வந்து 2.7 மில்லியன் US டாலர். அப்புறம் வந்து கல்ஃபில் பார்த்திங்க அப்படின்னா, கல்ஃப் கண்ட்ரீஸில் இதுவரையும் வந்த எல்லா தமிழ் படங்களோட வசூலையும் முறியடித்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 6.68 மில்லியன் US டாலர் இது வந்து கல்ஃபில். அதுக்கடுத்ததான் மலேசியாவில் இதுவரையும் வந்த தமிழ் படங்கள்லேயே அதிக வசூல் அப்படிங்கிறதுல 2வது இடத்த பிடிச்சிருக்கு இந்த 19 நாளில். இது வந்து 13.09 மில்லியன் ரிங்கிட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் கேரளாவில் இதுவரையும் வந்த தமிழ் படங்கள்லேயே ஹையஸ்ட் வசூல் லியோ தான். ஸோ அப்புறம் இதுவரையும் வந்த தமிழ் படங்கள்லே ஹையஸ்ட் வசூலில் 3வது இடத்துல இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2.0, செகண்ட் ஜெயிலர், தேர்டு வந்து இந்த லியோ. அப்புறம் இருக்கிறதுலே தமிழ்நாட்டிலே அதிக வசூல்லையே இப்போ வந்து 2வது இடத்த பிடிச்சிருக்கு. 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி, 210 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு 19 நாளில் இது வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துக்கு வர்றதுக்காக நேரிடலாம். அப்புறம் இதுவரையும் ஹையஸ்ட் கோலிவுட் ஓவர்சீஸ் கலெக்ஷனில் இதுதான் வந்து செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. இது வந்து 200 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய விஷயம். இது இல்லாமல் இன்னும் நிறையா சாதனைகள் இருக்குது. நிறையா சாதனைகளை இந்த படம் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்குது. ஒரு பக்கம் இந்த படத்துக்கு வந்து வசூல் ஆகலை, எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் தான் இன்னொரு பக்கம் ஓவர்சீஸில் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இந்த படம் இந்த வருஷத்தில் அதிக வசூல் திரைப்படமாக எங்களுக்கு இருக்குது, அதிக லாபம் கொடுத்த திரைப்படமாக இருக்குது, அதிக ஃபுட்ஃபால் வந்த திரைப்படமாக இருக்குது. இந்த பக்கம் நீங்கள் கேரளா, கர்நாடகான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாருமே இந்த படத்தை இந்த வருஷத்துலேயே பெஸ்ட்டு கோலிவுட் மூவி, இந்த வருஷத்துல பெஸ்ட்டு சவுத் இந்தியன் மூவி அப்படிலாம் வந்து நிறைய பேர் புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மை தான். ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய வசூல் எடுத்திருக்கு, எல்லாருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து தான் நான் சொல்லியிருந்தேன், உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோட ஒரு படம் அந்த வருஷத்துலேயே அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சுது. மொத்த ஹிந்தி ஃபீல்டையுமே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம், வேறு லெவல் ஹிட்டு. ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, ஏக் துஜே கேலியே தான். அதாவது கமல் சார் வந்து இங்கே மட்டும் பெரிய பெரிய சம்பவங்கள் பண்ணல, ஒவ்வொரு மொழியிலையும், நான் சொல்கிறது பெங்காலி முதற்கொண்டு ஒவ்வொரு மொழியிலையுமே போய் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு வந்தவர். ஒவ்வொரு லாங்குவேஜ்லையுமே எனக்கு தெரிஞ்ச 5 லாங்குவேஜ்னு நினைக்கிறேன், 5 லாங்குவேஜில் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஒரே இந்திய நடிகர் அவர் மட்டும்தான். ஸோ 5 லாங்குவேஜில், பெங்காலிலன்னு நினைக்கிறேன், அப்புறம் ஹிந்தியில், அப்புறம் மலையாளத்தில், தெலுங்கில், தமிழில், ஸோ 5 லாங்குவேஜில் வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண நடிகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உலகநாயகன் அவர்களுக்கு தான் அந்த பெருமை இருக்குது. இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா, ஏக் துஜே கேலியே பட்டி தொட்டிலாம் ஓடிச்சு. நான் சொல்கிறது நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பட்டிக்காட்டிலையோ இல்லை ஒரு சின்ன கிராமத்துலையோ ஓடினதை சொல்லலை. நான் சொல்கிறேன் இந்தியா முழுக்க எல்லா பட்டி தொட்டிலையும் ஓடிச்சு. அந்த வருஷத்தோட அதிக வசூல் திரைப்படமாக அமைஞ்சுது. அதாவது இங்கேருந்து ஒரு தமிழ் நடிகர், சவுத் இந்தியன் ஆக்டர் அங்கே போய் இவ்வளோ பெரிய ஹிட்டு வேறு எந்த ஒரு நடிகருக்குமே அந்த சமயத்தில் இருந்ததே கிடையாது. இது ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம், டப்பிங்லாம் கிடையாது, ஒரு டைரக்ட் ஹிந்தி ஃபிலிம். அந்த ஹிந்தி ஃபிலிம் இங்கே தமிழ்நாட்டில் கூட 100 நாளுக்கு மேலே ஓடிச்சு ஹிந்தி லாங்குவேஜ்லேயே. கே பாலச்சந்தர் அவர்களோட டைரக்ஷனில் இந்த படம் வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிச்சு. கே பாலச்சந்தர் அவர்களோட இந்த காதல் கதை அப்படிங்கிறது அந்த சமயத்தில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இன்னொரு விஷயமும் பண்ணிச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸில்
காதல் தோல்வியால் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பரிகாரமாக தான் நம்ம ரீசெண்டாக கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம், புன்னகை மன்னன் ஒரு படம் வந்து மறுபடியும் கே பாலச்சந்தர் அதே கமல் சாரை வச்சு எடுத்திருந்தாரு. ஸோ அதுக்கு பரிகாரமாக தான் இது வந்து சூசைட்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு இதில் எடுக்கவே இல்லை. ஸோ சூசைடு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு படத்தை எடுத்ததுக்கு பரிகாரமாக தான் புன்னகை மன்னன் அப்படின்னு எடுத்ததாக சொல்லிட்டு கே பாலச்சந்தர் சாரே சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ஏக் துஜே கேலி அப்படிங்கிறது பாடல்கள் எல்லாமே வேற லெவல் ஹிட். இந்த படத்தில் ஒரு பாட்டில் பைக் ஸ்டண்ட் பண்ணியிருப்பார். எனக்கு தெரியல அந்த சமயத்தில் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து ஒரு ஹீரோவால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் ஏக் துஜே கேலி சாங்ஸ் போட்டு பாருங்கள், அதில் கன்ஃபார்மாக ஒரு வீடியோவில் அந்த பைக் ஸ்டண்ட்டு அந்த சமயத்தில் யாராலையுமே பண்ண முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம பண்ணலாம், நிறையா விஎஃப்எக்ஸ் அது இதுன்னு வச்சு, இல்லை உண்மையிலே பைக் ஸ்டண்ட்லாம் கற்றுக்கிட்டுலாம் வராங்க. அந்த சமயத்தில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. ஸோ எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, உலகநாயகன் அப்படிங்கிறவர் ஒரு சின்ன விஷயத்துக்காகவே பயங்கரமாக மெனக்கடுறவர். ஒன்றும் இல்லை, இந்த தக் லைஃப் அப்படிங்கிற அந்த இன்ட்ரோக்காக தான். அது படம் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டராக தான் ஆரம்பிக்க போகிறாங்க. அந்த இன்ட்ரோக்காக தான் அந்த தாடியே வளர்த்துருந்தார். இப்போ பிக் பாஸில் கூட நம்ம ஒரு 4 வாரமாக அவர் தாடியை வச்சுட்டு வந்தார்ல, இது எல்லாமே அந்த தக் லைஃப் அப்படிங்கிற அந்த இன்ட்ரோ வீடியோக்காக தான், டைட்டில் ரிவீல் வீடியோக்காக தான். அந்தளவுக்கு ஒரு நிமிஷம் வீடியோக்காக பல நாட்கள் தாடி வளர்க்குற அந்த விஷயம் வந்து இன்னுமே அவர்கிட்டேருந்து மாறல. இது காலங்காலமாக அவர் பண்ணிட்டு தான் இருக்கார். ஸோ இந்த படம் வசூல் ரீதியாக அவ்வளோ பெரிய விஷயம் அவர் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பட்ஜெட் 55 லட்சம், பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து 10 கோடிக்கு மேலே இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அந்த வருஷத்துலேயே வந்து அதிக வசூல் படமாக அமைஞ்சுது. இந்த படத்தோட ஷேர் வந்து 6 கோடி, ஆல் டைம் பிளாக் பஸ்டர். இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் நிறையா ஹிந்தியில் வந்து நிறையா தொடர்ந்து வந்து ஹிட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலேருந்து அவருக்கே தொடர்ந்து நிறையா பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, இனிமேல் நான் ஹிந்தி படம் நடிக்கலைன்னு சொல்லிட்டு அவரே விலகி தமிழ் படங்களில் அவரோட கவனத்தை செலுத்த ஆரம்பித்தார். ஸோ இந்த படம் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, எத்தனை முறை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.